150 பேர் கொடுக்குறோமா, 200 பேருக்கு எப்படி கொடுக்கறது, 10 குழந்தை கொடுக்குறோமா, 50 குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது படிப்புக்கு, அப்படிதான் யோஜனை பண்ணணுமே தவிர அதுக்கு சுவாமி பங்கம் இல்லாம கொடுக்குறார். ரொம்ப ஆச்சரியமானது. என்னைக்கும் எந்த ஒரு விஷயமும் நின்று போனதே இல்லை. என்னோட 39வது வயசுல நான் வேலை பார்த்த நிறுவனத்திலேருந்து வேலை போய் நான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு 61 வயசு ஆகுது. நான் அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலைக்கு போல, எந்த தொழிலும் பண்ணல. என்னோட சொத்து பத்து கிடையாது, பேங்க்ல பேலன்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, பணத்தை வைத்து நிம்மதியை தானே வாங்க தேடுறோம், உங்களுக்கு நேரடியாகவே அது கிடைக்கும். கொடுத்துட்டார் சாமி. ஒரு நாள் கஷ்டப்படல, 1 ரூபாய் கடன் வாங்கல. எப்படி என் வாழ்க்கை நடந்ததுன்னா அருள்ங்கிற ஒரு பதில் தான், வேற பதிலே கிடையாது. அந்த அருள் தான் இந்த பாதுகா மண்டபத்தை கட்டிட்டு அதை தான் நடத்திட்டு போறது. நான் வெளியில உபன்யாசம் பண்றதுமே ஏதோ புஸ்தகத்தை படிச்சு கேட்டதெல்லாம் விட எனக்கு நடந்ததையே நான் சொல்றேன்.